ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். பீச் எபிசோட் இருக்கும்னு தெரியும், பட் இப்படி ஒரு ஹோல்சமான எபிசோட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் சொல்றது, எப்பவுமே எக்ஸ்பெக்ட் தான் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, நேற்றே நோட் பண்ணியிருந்தேன், உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டு அத்தனை வீடியோஸ் போட்டுமே. நம்மளுடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் மட்டும்தான் இனிமேல் பிரியா தம்பி மேம் டயலாக் ரைட்டர் சேஞ்ச் ஆகிட்டாங்க. இந்த மாற்றம் நம்ம மகாநதிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரே எபிசோட்ல நம்மளாலுமே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நம்ம காவேரி விஜய் கொடுத்த சர்ப்ரைஸ், பிரெக்னெண்டா இருக்கவங்க என்ன கேட்டாலும் நம்ம செஞ்சிடணும். ஸோ அதனால தான் இமிடியேட்டா உனக்கு அக்செப்ட் பண்ணாத மாதிரியே பண்ணிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லி காவேரியே பீச்சுக்கு கூட்டு போயிட்டு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் அவங்க அது மாதிரி அழகா என்ஜாய் பண்ணிட்டு உடனே உட்காந்ததும் என்னடா டக்குன்னு பொசுக்குன்னு உட்காந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பட் உட்காந்து அவங்களுடைய அந்த சின்ன வயசு ஞாபகங்கள், அவங்க ராமேஸ்வரம் போனது, அப்புறம் அவங்க அப்பா எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க, பட் இவங்க அவங்கள தப்பா நினைச்சதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது அதுக்குமே விஜய் ஆறுதல் சொல்றாரு. இந்த அப்பா கண்டிப்பா உன்னை நினைச்சு பெருமை தான் படுவாரு. இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஃபேமிலிக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு போராடி இருக்க இல்லையா? ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் அவங்க மணல்ல எழுதி விளையாடினது, அழகா அந்த அலையில போயிட்டு ஜாலியா காலை நினைச்சிட்டு ஓடி வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. பீச் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நம்ம இன்னைக்கு மட்டும் இல்ல நாளைக்கு வரைக்கும் இங்கதான் இருக்க போறோம். பக்கத்துலயே ஒரு ரெசார்ட் எல்லாம் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஷாக்கா இருந்துச்சு. ஸோ ரெசார்ட்டை காமிப்பாங்களா இல்லையான்னு தெரியாமே கன்ஃபியூஷன்ல இருந்தோம். பட் ரெசார்ட்டுமே இல்லை. அது பார்க்கும்போது ரெசார்ட் மாதிரி இல்லை, தனியா ஒரு வில்லா புக் பண்ணி அவங்க 2 பேரும் ஸ்டே பண்ண மாதிரி இருந்துச்சு. கடைசியா நம்ம டீம் நம்ம வீக்காவை பேபி மூணும் அனுப்பி வச்சுட்டாங்க. ஏன்னா விஜய்மே அதுதான் சொல்வாரு, நம்ம பேபி மூன் செலிப்ரேட் பண்ண போறோம், வீட்டுல அதையே சொல்லிக்கலாம் அப்படின்னு. அண்ட் இது பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்மளுடைய எம்என் ஷெட்யூல்ல லாஸ்ட் டே ஷூட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? வீக்காவை மட்டும் வச்சு வீக்கா கார் வெளியில இருக்க மாதிரி. ஸோ அந்த இது வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் ஸ்டாக்ல இருக்கும். இனிமே அப்கமிங் ஷெட்யூல்ல அவங்க ஷூட் பண்ணாதான் போல. அது வரைக்கும் நம்ம வீக்கா மட்டும் தான் இருக்க போறாங்க. ஏன்னா இன்னைக்கு எபிசோட்லயே வீக்கா மட்டும் தான் இருந்தாங்க. நடுவுல நம்ம ராகு குட்டி பையனா இருக்கான். குட்டி பையனா இருந்தாலும் கியூட்டா ஆக்ட் பண்றாங்க. அவங்க அந்த பல்ல கடிச்சு பேசுறது எல்லாமே செமையா இருக்கு. பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது அவங்க ஆள் பாத்தீங்கன்னா, இப்பதான் நம்ம விஜய் மகாபலிபுரம் ரெசார்ட்ல பேபி மூன் போறாங்க அப்படின்னு காவேரி கிட்ட பேசின கையோட அது ராகுக்கு சொல்ற அளவுக்கு அவருக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரே ஷாக்கா இருந்துச்சு. போட்டோ காமிச்சு என்னதான் அவங்க ரெசார்ட் பீச்சுன்னு போனாலும் நாளைக்கு அவங்க சிட்டிக்குள்ள என்டர் ஆகிதான் ஆகணும். அப்ப போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு சைட் வீக்கா அந்த ரெசார்ட் அதான் அந்த வில்லாக்கு போயிட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லா 2 பேரும் மட்டும் அமைதியா நம்ம விஜய் காவேரிக்காக ஹைபிஸ்கஸ் டீ போட்டு கொடுத்தது. காவேரி நமக்காக இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்களே, நீங்க ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னு அந்த குட்டி குட்டி கான்வர்சேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் தூங்கும் போது விஜயோடைய திங்கிங், அப்பா இன்னைக்கு கூட அவர் பேசும்போது அவன் தான் சொன்னாரே தவிர்த்து அவன்னு சொல்ல. ஸோ கண்டிப்பா விஜயோட மனசு ஃபுல்லா கேர்ள் பேபி தான் உள்ள ஓடிட்டு இருக்கு. ஸோ கேர்ள் பேபியா இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தனி அந்த பெட் எப்படி பத்தோம், அதுக்கு ஸ்பேஸ் இருக்குமா ஒரு கழிச்சு படுக்கிறதுக்கு, அதெல்லாம் யோசிக்கும் போது உங்களுடைய பழைய தொட்டில இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதிலே நம்ம பாப்பாவை படுக்க வச்சிடலான்னு சொல்லும் போது அதுக்குமே விஜய்க்கு ஒரு மாதிரி பயம் வருது. அது எப்படி டைட்டா இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் உன் கூடவே தான் இருப்பேன், ஒன்லி ஃபீட் பண்ணும்போது தூங்கும் போது தவிர்த்து மற்ற டைம் எல்லாம் பாப்பாவை நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஆஃபீஸ் என்ன வருது, ஆஃபீஸ் தானே, ஒர்க் ஃப்ரம் ஹோமா வச்சு அதை சொல்லும் போது நம்ம மைண்ட் ஃபிளாஷ்பேக்கை நோக்கி போச்சு. பட் ரொம்ப ரொம்ப அழகான எபிசோட், ஃப்ரைடே எபிசோட், வீக்கா எபிசோடா இருக்கு. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் ப்ரிவியூ தான் பயங்கரமா இருக்கு. ஸோ ப்ரோமோ சண்டே வரும். எதுவும் ஆகாது, வீக்காக்கு ஒரு பாசிட்டிவ் வைபோட இருப்போம். இன்னைக்கு எபிசோட் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.